வேண்டாம் வேண்டாம் அரசியல் வேண்டாம் 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 அரசியல் வேண்டாம் 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 அரசியல் வேண்டாம் கையாளுங்கள் கையாள கலவரங்களே வெளியேறுங்கள் இந்த போராட்டமானது வெளிவாரி உறுப்பினர்களை வெளியேற்றுவதற்கு ஆக செய்கின்ற தனி வேலையல்ல, பல்கலைக்கழகம் தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலையில் நாங்கள் இன்று கூடியிருக்கின்றோம். இந்த சில ஆண்டுகளாக குறிப்பிட்டதொரு அரசியல் கட்சியினாலே யாழ்ப்பாணத்திலே உருவாக்கப்பட்டது. அந்த மோசமான அரசியல் கலாச்சாரம் என்ற வைரஸ் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் சில காலமாக புகுந்து கொண்டு ஒரு மோசமான பல்கலைக்கழக கலாச்சாரத்தை, அந்த மோசமான அரசியல் கலாச்சாரம் உருவாக்கியது. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகத்தினுடைய சீர்கட்ட நிலைமையாகும். கட்டமாக பல்கலைக்கழக வெளிவாரி உறுப்பினர்களை இவர்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினால் இங்கே உள்வாங்கப்பட்டவர்கள். இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், பல்கலைக்கழக விஞ்ஞான ஆசிரியர் சங்கம், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், பல்கலைக்கழக மாணவர் சங்கம், இன்று வவுனியா வளாக ஊழியர் சங்கம் எல்லோருமே ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் பல படுகொலைகள், ஆழ்கடத்தல்கள், கப்பம் கேட்டல் போன்ற சமூக விரோத செயல்களை செய்த அரசியல் கட்சி ஒன்றின் சார்பாக 14 வெளிவாரி உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் அனைவரும் அந்த கட்சியின் தியேட்டரில் போய் ஒன்று கூடி இந்த பல்கலைக்கழகத்திற்குள்ளே அந்தரங்கமாக விவாதிக்கப்படுகின்ற விடயங்களை அந்த கட்சி அலுவலகத்தில் விவாதித்து ஒன்றாக சேர்ந்து ஒருமித்த முடிவை எடுத்து பல்கலைக்கழகத்தில் உள்ள புத்திஜீவிகளை அவர்களுடைய காலில் விழுந்து பணியுமாறு நிர்பந்திக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிர்பந்தமானது எங்களுடைய தமிழ் சமூகம் அனைத்தையும் ஒரு கொலைக்கார கும்பல்களின் காலிலே விழச் செய்துள்ளது. பல்கலைக்கழக புத்திஜீவிகளே தங்களுடைய பதவிக்கும் பட்டங்களுக்குமாக அவர்களுடைய அந்த கொடுமையான அவர்களுடைய அலுவலகங்களில் தவம் இருந்ததை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக சில துறை தலைவர் பதவிகளுக்கு, கோஆர்டினேட்டர் பதவிகளுக்கு மற்றும் தங்களோட பிள்ளைகளுடைய இந்த நியமனங்களுக்கும் அந்த அரசியல் கட்சியிலே இருந்தார்கள். நாங்கள் பல்கலைக்கழக சமூகம் எல்லோரும் சேர்ந்து இந்த பேரவை உறுப்பினர்களுக்கு எல்லோரும் சமூகத்திலே உயர்நிலையில் இருக்கிறவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தத்தக்க வகையிலே அங்கத்துவம் கொடுங்கள் என்று அன்பாக கோரிக்கை விடுத்திருந்தோம். அந்த கோரிக்கைகள் அனைத்தும் செவிசாய்க்கவில்லை. இந்த உள்வாரி உறுப்பினர்களும் இந்த கொடூரங்கள் தொடர்பாக எதுவுமே கூறவில்லை. தியேட்டரிலே ஃப்ரீ கவுன்சில் கூடப்படுவதற்கு உள்வாரி உறுப்பினர்கள் எவர்களும் அதை கண்டித்ததாக வரலாறு இல்லை. இவர்கள் எல்லோரும் அவர்களுடைய சொற்படி கேட்டால்தான் அடுத்த பதவி, உபவேந்தர் பதவி, டைரக்டர் பதவி இதுவரை கிடைக்கும் என்று அங்கே மண்டியிட்டு இருந்தார்கள். எனவே இந்த நிலை மாற வேண்டும். சமூகத்திலே மக்கள் எல்லோராலையும் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் பட்டங்கள் மட்டும் ஒருவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து விடாது. நமது யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் பூரண ஆதரவு வழங்குவதாக முடிவெடுத்து இன்றைய போராட்டத்தில் நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று நான் தெளிப்பட கூறிக்கொள்கின்றேன், எமது பல்கலைக்கழகம் அரசியல் கட்சி நடத்துவதற்குரிய ஒரு பல்கலைக்கழகம் அல்ல. இந்த பல்கலைக்கழகம் மாணவர்களுக்காகவும் சமூகத்துக்காகவும் இயங்க வேண்டிய ஒரே ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தை குறிப்பிட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் தமது சுயலாபத்துக்காக வெளிவாரி உறுப்பினர்களை நியமித்து கடந்த 2008க்கு பிறகு பல்வேறு நடவடிக்கைகளால் எமது பல்கலைக்கழகத்தை சீரழித்த வண்ணம் இருக்கின்றார்கள். இதனை நாங்கள் பல காலங்களாக கூறி வந்த பொழுதும் எமது பல்கலைக்கழக சமூக கருத்தை உதாசீனம் செய்த நிலையில் இன்றைய நிலை ஒரு முதலாவது கட்ட நடவடிக்கையாக காணப்படுகிறது. நாங்கள் வெளிப்படையாக கூறிக்கொள்கிறோம், இந்த வெளிவாரி உறுப்பினர்கள் முற்று முழுதாக பேரவை உறுப்பினர்கள் தாமாக விலகிச் செல்ல வேண்டும். அவ்வாறு விலகு செய்யாத இடத்து மாணவர் போராட்டங்கள் மூலம் மாபெரும் போராட்டங்களை நிகழ்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றோம். ஆகவே உரிய தரப்பினர் இதனை கவனத்தில் எடுத்து உரிய தீர்வினை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே வன்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இது எங்களுக்குரிய பல்கலைக்கழகம், நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த வடமாநிலத்தின் மிகப்பெரிய